ஹலோ வெல்கம் டு பிரைஸ் ஆக்ஷன் தமிழ். இந்த சேனல் கிரியேட் பண்ணி எஜுகேஷன் பர்பஸ்க்காக கிரியேட் பண்ணிக்கோ. இந்த சேனலை பார்த்து நீங்க என்ன பைன் செல் பண்ணீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அட்வைசர் கான்டாக்ட் பண்ணி பைன் செல் பண்ணிக்கோங்க. நான் செபிலிஸ்ட் அட்வைசர் கிடையாது. எங்க சேனல் அக்கௌண்ட் ஹேண்டிங் கால்ஸ் எந்த விதமான சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றது கிடையாது. மேபி யாரா கொடுக்குறாங்கன்னா மேபி ஸ்கேமா தான் இருக்கும். பார்த்து சேஃபா இருங்க. இப்போ நம்ம ப்ரொவைட் பண்ற கண்டென்ட் எல்லாமே ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஃபைன். இன்னைக்கு நான் ஒரு லாஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு 10,000 rupees லாஸ்ட் ஒரு 2 monthsல இதான் எனக்கு ஒரு பெரிய லாஸ். 10,000 தான். அது கரெக்டா ஸ்ட்ராட்டஜிஸ் தான் ஃபாலோ பண்ணோம். இன்னைக்கு லாட் சைஸ் நான் அதிகமா எடுத்திருந்தேன். இன்னைக்கு லாட் சைஸ் கம்மியா இருந்தா எனக்கு அந்த லாஸ் வந்திருக்காது. லாட் சைஸ் அதிகமா எடுத்திருந்தேன். லைக் அதிகம்னா 90 குவான்டிட்டி தான். நான் 1:2 ரேஷியோ புஷ் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. லைக் நான் என்னோட ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 18,000 இருந்து 24,000 rupees ப்ராஃபிட் பிளான் பண்ணியிருந்தேன். லாஸ் வந்து பாத்தீங்கன்னா லைக் 10,000 rupees லாஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். எக்ஸாக்டா நீங்க எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே. அது இப்ப இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஓவர் ட்ரேட் பண்ணல. நம்ம எமோஷன் வைஸ் அஃபெக்ட் ஆகல. தெரிஞ்சுதான் போயிருக்கும் லாஸ் இவ்வளவு வரும், இவ்வளவு ப்ராஃபிட் வரும், நம்ம தெரிஞ்சுதான் போறோம். அப்ப பிரச்சனை இல்லை. ஓகே, சிம்பிள். இப்போ நாளைக்கு லெவல்ஸ் எப்படி இருக்கும்? ஓகேங்களா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் வந்து லைக் மொமெண்டம் நல்லா இருந்தது. நேற்று நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. லைக் டிஎம் பண்ணிருந்தா கமெண்ட் பண்ணீங்க, டிஎம் ப்ரோ நாளைக்கு கேப் டவுன்ல ஓப்பன் மார்க்கெட், நீங்க எப்படி மார்க்கெட் வந்து பார்த்தா லெவல்ஸ் எப்படி இது கிராஸ் ஆகுமா எப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆனா உங்களுக்கு நிறைய பேர் நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன் வாட்ஸ்அப்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா அது போல நமக்கு வார் இஷ்யூ நடந்திருக்கு. ஆனா மார்க்கெட் வந்து பெருசா இம்பாக்ட் நடக்கல. அதான் உண்மை. நீங்க நிறைய பேர் என்ன கமெண்ட்ல போய் பார்த்தா தெரியும், ப்ரோ வாரை பத்தி எதுவுமே பேசல அப்படின்னா. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தா இதுக்கு முன்னாடி வார் நமக்கு சடனா இது நமக்கு அனௌன்ஸ் பண்ணது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே பழகிடுச்சு, யாரும் பேனிக் செல்லிங் பெருசா பண்ண மாட்டாங்க. அப்ப இது என்ன நடக்கும்னா லைக் நம்ம தான் லைக் வார் நடக்குதுன்னு பேனிக் செல்லிங் பண்ணுவோம். இப்போ பெரிய அளவுக்கு ஏன்னா இந்தியாவில அஃபெக்ட் ஆகுற மாதிரியான நியூஸ் இப்போ இது வரைக்கும் இந்தியாவுக்கு பெருசா அஃபெக்ட் ஆகிற நியூஸ் வரல. ஓகே. இப்போ வருது அப்படின்னா மேபி இதுக்கு வந்திருக்கலாம். ஆனா பெருசா அஃபெக்ட் ஆகிற ஸ்டாக் மார்க்கெட்டை கொலாப்ஸ் பண்ற மாதிரி ஒரு நியூஸ் வரல இந்தியாவுக்கும் இப்ப நடக்கிற வாருக்கும். அதால தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த வாருக்கும் டெக்னிக்கலுக்கும் சம்பந்தப்படுத்தி கொண்டு வந்திருக்க மாட்டேன் உள்ள பொறுத்த வரைக்கும். ஆனா இன்கேஸ் வந்ததுன்னா டெக்னிக்கல் நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருங்களேன். உங்களுக்கு நான் சொல்றேன் எந்த லெவல்ல ஃபாலோ பண்ணிடுச்சுன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா இந்த இம்பாக்ட் பெருசா இருக்கும். 24,500 நமக்கு உடைக்குது அப்படின்னா இந்த இம்பாக்ட் மார்க்கெட் பெருசா இருக்கும். அடுத்தது மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா லைக் 23,975 வரைக்கும் மார்க்கெட் நமக்கு ஃபாலோ ஆயிடும். அது டெக்னிக்கல் லைன் இருக்கு. அது எல்லாமே கிராஸ் ஆச்சுன்னா தான் நமக்கு மார்க்கெட் எல்லாமே நடக்கும். ஓகே ஃபைன். இப்ப நாளைக்கு என்ன நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகும்னா அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், நாளைக்கு சேம், நாளைக்கு எந்த லெவலும் சேஞ்ச் பண்றது கிடையாது. இதுல என்ன நிப்டில கொஞ்சம் குரூஷியலா இருக்கு. ஆனா பேங்க் நிப்டில கரெக்டா வியூ இருக்கு. நிப்டில கொஞ்சம் குரூஷியலா இருக்கு. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். லைக் பேங்க் நிப்டின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 24,800 வந்து குரூஷியல் ஜோனா இன்னைக்கு ஆக்ட் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நல்ல பேட்டர்னுக்குள்ள போயிட்டு ஆனா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. இப்ப நாளைக்கும் லைக் இந்த 24,840 ஓகே 24,840 இங்க இருந்து நமக்கு ரிவர்சல் ஆகுனா இந்த இடத்துல நம்ம அப்படியே ஜோனா டிரா பண்ணிக்கலாம். இந்த ஜோன் ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரிவர்சல் எடுத்திருக்கு. செகண்ட் டைம் ரிவர்சல் ஆகட்டும். இங்க ரிவர்சல் வந்து இப்ப திருப்பி மார்க்கெட் பவுன்ஸ் பேக் கொடுக்குதுன்னா தேர்ட் டைம் இந்த ஜோனா டிரா பண்ணி அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா இப்போதைக்கு இருக்கிற வியூ என்னன்னா 24,883 தான் நமக்கு நாளைக்கு வந்து சப்போர்ட்டா ஃபார்ம் ஆகுற லெவல். இப்போ இந்த லோல இருந்து இந்த ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. ரொம்ப ஹைலாம் போகாதீங்க. இல்ல இந்த இடத்துல நாளைக்கு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இந்த லோல இருந்து நமக்கு திருப்பி ரிவர்சல் ஆக பாசிபிள். ப்ரோ இப்ப பெரிய அளவுக்கு மார்க்கெட் எங்க ஃபால் ஆகும்னா 24,700 மார்க்கெட் பிரேக் ஆனாதான் மார்க்கெட் வந்து லைக் 24,500க்கு ஃப்ரீ ஃபால் நடக்கும். அது வரைக்கும் ஃப்ரீ ஃபால் நடக்காது. ஃப்ரீ ஃபால்னா லைக் ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்தோன்னே ஒரே நாள்ல நமக்கு 300-400 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகும் பார்த்தீங்களா. இப்போ இந்த ஹைல இருந்து வரைக்கும் பாருங்க நமக்கு ஈஸியா வந்து 200 பாயிண்ட்ஸ் நமக்கு மூவ் ஆயிடும். 24,700 வந்து நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் இந்த ஜோன் பொறுத்த வரைக்கும். இப்ப நாளைக்கு இது ஸ்ட்ராங்கா நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா நமக்கு நல்ல ஃபால் ஆயிடும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இப்ப ப்ரோ அப் ட்ரெண்ட் எப்படின்னா இந்த 25,000 இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லியிருப்பேன். இந்த 25 ஜோன் வந்து குரூஷியல் ஆக்ட் ஆகும். இப்ப 25,000 என்ன ஆச்சு இன்னைக்கு மார்க்கெட் இந்த ஓப்பன்ல இருந்து ஃபால். ஆனா நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணா இங்க இருந்து நம்ம திருப்பி ரீடெஸ்ட் எடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஆனா எடுக்கல. இப்போ நான் எதுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் நான் புட் ஆப்ஷன் போனேன்னா லைக் நிஃப்டி எனக்கு எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. பேங்க் நிஃப்டி எக்ஸாக்டா ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ல இருக்கு. அதை வச்சுதான் போனேன். இது சம்டைம்ஸ் நடக்கிறது நடக்காதுன்னு இல்லை. மார்க்கெட் லாஸ் கண்டிப்பா வரும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே மூவ் பண்ணிக்கிறோம். ஒரே நாள் அந்த லாஸ் ரெக்கவரி பண்ண வச்சுக்கோங்க. அந்த 10,000 நமக்கு எவ்வளவு ஆகும்? 15,000 ஆகும். 15 20 மாறும். 20 40 மாறும். 40 80 மாறும். லாஸ் அப்படியே கண்டினியூவா போயிட்டே தான் இருக்கும். லாஸ் ரெக்கவரி பண்ணணுன்ற மைண்ட் செட்ல உங்களுக்கு 80,000 உங்களுக்கு லாஸ்ல போச்சுன்னா நீங்க வந்து 10,000 பரவாயில்லன்னு நமக்கு தோணும். அப்ப இதுல எதுக்கு போய் நம்ம நின்றுட்டு இதுல நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு வெளியே வந்தால நம்ம எமோஷன்ஸ் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. அது எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நமக்கு மார்க்கெட்டை பத்தி கிளியரா தெரிஞ்சுப்பீங்க. ஓகே.
ஸ்ட்ராட்டஜி மெயின் கிடையாது, எமோஷன்ஸ் தான் மெயின். அதை கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இப்போ இதான் நாளைக்கு. ஓகே, ப்ராஃபிட்டோ லாஸோ ஒரே ட்ரேட் க்ளோஸ் பண்ணிக்கோங்களேன். அதான் நமக்கு எல்லாருக்குமே அதான் கரெக்டா இருக்கும் மார்க்கெட்ல பொறுத்த வரைக்கும். ஏன்னா நீங்க இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 11 மணிக்கு வரைக்கும் ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஆனா 3:30க்கு அதை பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்ல கண்டிப்பா இருக்க மாட்டோம். இப்போ இந்த லாஸ் நீங்க அங்கவே ட்ரேடிங் விட்டுட்டு வெளியே வந்தீங்கன்னா நீங்க இந்த 3:30க்கு நினைப்பீங்க அந்த அதுவே வெளியே வந்திருக்கலாமே அப்படின்னு ஒரு மைண்ட் செட் நமக்கு இருக்கும். ஓவர் ட்ரேட் பண்ணீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் வர பாசிபிள் வெறும் 25% தான் ஓவர் ட்ரேட் பண்ணா நமக்கு ப்ராஃபிட்டே வரும். ரிமைனிங் 75% வந்து நெகட்டிவ்ல தான் போகும். ஓகேங்களா? ஏன்னா இது மார்க்கெட் கண்ட்ரோல் நம்ம போயிடும். இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாருக்குமே தான் சொல்றது, கொஞ்சம் பார்த்து சேஃபா ட்ரேட் பண்ணுங்க. ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க மார்க்கெட்ல. ஆப்ஷன்ஸ்ல ஈக்விட்டியில் ரிஸ்க் எடுக்கலாம், ஆப்ஷன்ஸ் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஓகே, இப்போ இந்த லெவல் சேஞ்ச் பண்ண பொறுத்து இல்ல, நாளைக்கு என்னோட க்ரூஷியல் லெவல் சேம் தான். இப்போ என்னன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துருச்சுங்களா, இந்த இடத்துல கேப்பை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் திருப்பி நல்லா ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ மேபி நான் அந்த ட்ரேட் இப்போ இங்க நான் ட்ரேட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நான் கண்டிப்பா இந்த ஹைல தான் நான் ட்ரேட் எடுத்துருப்பேன், கேப் ஃபில்லிங்ல எடுத்துருப்பேன். இது நல்லாவே ஒர்க் ஆயிருந்திருக்கும். மேபி இப்போ பெருசா கேப் ஃபில்லிங் மார்க்கெட் வரல. ஆனா நீங்க கேப் ஃபில்லிங் வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கு ப்ரீவியஸா ஒரு 2 months பிஃபோர்லாம் கேப் ஃபில்லிங் நம்ம சொல்லியிருந்தோம், சூப்பரா ரியாக்ட் ஆச்சு. ஏன்னா இப்போ கேப் ஃபில்லிங் பெருசா கேப் அப் கேப் டவுன் நடக்கல பெருசா, அதில் தான் கேப் ஃபில்லிங் நமக்கு வரது இல்லை. அது வந்தா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தா இது நீங்க கண்டிப்பா இப்போ ஜோனா தான் ட்ரா பண்ணி ஆகணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ ஜோனா ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் இந்த அளவுக்கு ரியாக்ட் ஆகும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 55,991 55,953 நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இல்ல ஏன்னா நீங்க பாருங்களேன், இப்போ ட்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹையை கட் பண்ண முடியல. இந்த ஹையை கட் பண்ண முடியாம தான் மார்க்கெட் செல்லிங் பிரஷர் இங்க வந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்னா திருப்பி இந்த லோ வந்து டச் பண்ணிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து நமக்கு ஃபால் ஆகதான் பாசிபிள் இருக்கு. லைக் ஹியூஜா மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. வாங்குறீங்கன்னா நீங்க வந்து ஒரு 30 பாயிண்ட் இல்ல 40 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு டீசெண்டா வெளியே வந்துடலாம். ஓகே, இந்த இடத்துல இப்போ அதே நமக்கு இப்போ மேக்ஸிமம் என்னன்னா இந்த பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா இந்த ரேஞ்ச் இப்போ இந்த இடத்துல க்ளோஸ் அண்ட் கிராஸ் கொடுத்துச்சு, அது கன்ஃபர்மேஷன் தான் எடுத்திருந்தோம். ஆனா அடுத்தது நமக்கு நல்ல பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்துச்சு. சம்டைம்ஸ் நடக்கும், லாஸ் அக்செப்ட் பண்ணி தான் மூவ் ஆன் பண்ணி ஆகணும். இப்ப திருப்பி நாளைக்கு அதே சேம் ஜோன் தான். இப்போ நாளைக்கு நமக்கு இப்போ நம்ம என்ன நினைப்போம் தெரியுங்களா, இப்போ இன்னைக்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகல, அப்ப நாளைக்கும் ரியாக்ட் ஆகுதுன்னு ஒரு பயத்துல நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா நீங்க இன்னைக்கு நினைச்சிருப்பீங்க, அது நாளைக்கு நடக்கும். இது எத்தனை பேர் இதே மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க மார்க்கெட்ல? அது கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அது இது ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா இதுல வந்து இப்போ இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எடுத்திருக்கோம், லாஸ் வந்துருச்சு. ஆனா நாளைக்கும் ஸ்ட்ராட்டஜி வச்சு தான் எடுப்போம். ஆனா அதுல நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், நம்ம பயத்துல வெளியே வந்துடும். அந்த எமோஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் பார்த்து சேஃபா பண்ணுங்க. ஓகே, இப்ப நமக்கு இந்த இடத்துல பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்குது. 55,991 55,995 55,953 நாளைக்கு பிரேக் அவுட் ஆகுதுன்னா இங்க இருந்து நமக்கு மார்க்கெட் வந்து ஃப்ரீயா ஃபால் ஆகும். ஓகேங்களா? இந்த ரேஞ்ச் வரைக்கும். ஆனா நான் இதான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதான் இன்னைக்கு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மார்க்கெட். ஆனா எனக்கு ரொம்ப நேரம் கழிச்சு தான் எனக்கு லாஸே போச்சு. கொஞ்சம் நியூட்ரலே தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இந்த ஹைல இருந்து வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுன்னா ஈஸியா வந்து 240 பாயிண்ட்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம். இப்ப இன்கேஸ் கேப் அப் கேப் டவுன் நடக்குதுன்னா அந்த கேப் அப்போ இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு என்னோட யூடியூப் கமெண்ட்ல. ஏன்னா ப்ரோ இப்போ மார்க்கெட் வந்து கேப் அப்ல ட்ரேடர்னா எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், கேப் டவுன்ல கேப் அப் கேப் டவுன். இப்போ நியூட்ரல் மார்க்கெட் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கேப் அப் கேப் டவுன்ல ட்ரேட் எப்படி பண்ணலாம்னா, இப்போ நியூட்ரல் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் முக்கியம் தான். ஆனா அதை விட இது நமக்கு எஃபெக்டிவா இருக்குன்னா கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். இப்போ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நமக்கு 3:30 க்ளோஸ் ஆயிடுச்சு. இது இன்னையோட மார்க்கெட். நாளைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆகுதுன்னா வெயிட் பண்ணுங்க, இந்த இடத்துல ஃபால் ஆகட்டும். இங்க இருந்து நம்ம திருப்பி ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா இந்த லோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இங்க நமக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த எஸ்டர்டே 3:30 கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல பாருங்க, இங்க இருந்து நம்ம ரிவர்சல் ஆகும். இதுதான் நம்ம கேப் அப் கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஆனா எவ்ரிடே நமக்கு கொடுக்காது. எப்பெல்லாம் மார்க்கெட் நமக்கு வருதோ அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதெல்லாம் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட்ல நிறைய பெரிய கான்செப்ட் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு அப்கமிங்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்ணலான்ட்டு. ஓகே, இதான் நாளைக்கு க்ரூஷியல் லெவல். அப்புறம் இப்போ நமக்கு மார்க்கெட் கால் ஆப்ஷனே இப்போ மேலேயே போகாதானா இந்த லெவலை உடைக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை மார்க்கெட் வந்து பார்த்தா 1 hour டைம் ஃப்ரேம்ல போய் மேலே க்ளோஸ் வைக்கணும். நீங்க இந்த இடத்துல எந்த டைம் ஃப்ரேமும் 1 hourல மேலே க்ளோஸ் வச்சிருக்காது. அதுக்கப்புறம் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கலீங்களா, அகைன் மார்க்கெட் வந்து பாருங்க இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கொடுக்கணும். அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கணும்னா இந்த பேட்டர்ன் நமக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். இது கொடுத்தாதான் லைக் இப்படி கொடுத்தாதான் நமக்கு மார்க்கெட் வந்து இதுக்கப்புறம் அப் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இப்போ வரைக்குமே இந்தியன் மார்க்கெட்ல பெரிய இம்பாக்ட் கிடையாது. நான் படிச்ச நியூஸ் வரைக்குமே. ஓகே, மேபி நீங்க என்ன நியூஸ் படிச்சீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க, நான் ரீட் பண்ணிட்டு திருப்பி நான் போய் பாக்குறேன் என்ன நியூஸ் வந்திருக்கு. ஓகே, ஆனா மார்க்கெட்ல இந்தியாவுக்கு இம்பாக்ட் பண்ற மாதிரி மார்க்கெட்டுக்கு அஃபெக்ட் ஆகுற மாதிரி பெரிய நியூஸ் வந்தாதான் நம்ம மார்க்கெட் அஃபெக்ட் ஆகும். இது எல்லாமே குளோபல் மார்க்கெட் பண்ண டேட்டா, குளோபல் மார்க்கெட் பண்ண விஷயம் தான். ஆனா நம்ம மார்க்கெட் வந்து என்னதான் ஃபாலோ இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், என்னதான் ஃபாலோ ஆனாலும் ரெக்கவரி ஆயிடுது.
என்னதான் ஃபாலோ ஆனாலும் நமக்கு ரெக்கவரி ஆகுது அப்படின்னும் போது குளோபல் மார்க்கெட் நமக்கு ஓரளவுக்கு நியூட்ரலா தான் இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்னு நாளைக்கு கிஃப்ட் நிஃப்டி எப்படி இருக்குன்னா இப்போதைக்கு ஒரு 40 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. மேபி நாளைக்கு 8:30க்கு பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே சிம்பிள். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் டெய்லி போற வீடியோஸ் அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே அண்ட் நாளைக்கு அனலைசிஸ் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.